மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கடவுள் பக்தி அதை பத்தி உங்களோட பார்வை சார்? எனக்கு பொறுத்தவரை கடவுள் முக்கியம், பக்தி முக்கியங்கிறதோட பட் டிசிப்ளின் முக்கியங்கிறது முக்கியமான கருத்து. பக்தி தேவையா இல்லையாங்கிறது தெரியல, பட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஆரோக்கியமா வாடுறதுக்கு முக்கியம். கடவுள் எப்ப தேவைப்படுகிறாருன்னா மனசு பலவீனமா உள்ள கடவுள் கண்டிப்பா தேவைப்படுறாரு. அது இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. ரெண்டாவது, நான் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி 40 வருஷம் ஆகுது நான் பிறந்து. அதுக்கு முன்னாடில இருந்து ஒரு விஷயம் இங்க இருக்கு. ஒரு கோயில் இருக்கு, எங்க தஞ்சாவூர் ராஜராஜன் கோயில் இருக்கு. பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில்கள் இருக்கு, பெரிய பெரிய மசூதிகள் இருக்கு, சர்ச் இருக்கு. நம்ம அதை இருக்கு இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, பக்குவம் இல்லை. பட் நான் கடவுள்கிட்ட போய் அதை கூட இதை கூட நான் கேட்டது இல்லை. கடவுள் நம்ம என்ன வட்டி கடை வச்சிருக்காரு, பட் அவரா கொடுத்துருக்காரு, தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் இது வேற எதுவும் நான் ப்ரே எல்லாம் பண்றதில்ல, மாலையெல்லாம் போடுவேன். பட் மனித ரூபத்தில் இருக்க கடவுள் நான் எவனையும் நம்புறதில்லை. கடவுளுங்கிறது நான் கோயில் இருக்குல்ல, அதை நான் ஓகே போய் ப்ளஸ் பண்றேன், விழுந்து கும்பிடுறேன், இன்னொரு பூசிக்கிறேன், வாட் எவர் இட் இஸ். அது தேவாலயங்களா இருக்கட்டும், மசூதி இருக்கட்டும், அது அந்தந்த வழிபாட்டு முறை. ஆனா மனிதன் தான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றான்ல, அப்புறம் தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க. அவனை விட அயோக்கியம் உலகத்துல யாரெல்லாம் ரொம்ப ஆபத்தானவன். 1978 நவம்பர் 18 இந்த உலகமே எதை மறந்ததோ இல்லையோ இந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. 300 குழந்தைகள், மொத்தம் 918 பேர், அதுல 300 குழந்தைகள், அதாவது நியரஸ்ட் 1000 பேர் ஒரே நேரத்துல இறந்தாங்க. ஜிம் ஜோன்ஸ், அவனை பத்தி அவனை பத்திங்கிறதோட அவனை மாதிரி பைத்தியக்காரனை, அவனை மாதிரி கொடூரனை யாருன்னு பத்தி பார்த்தே இருக்க முடியாது. போர்லாம் பண்ணாங்கல்ல, அவனை விட இவன் டேஞ்சர். யாரு சார் இது? ஜிம் ஜோன்ஸ். அதான் அவன் என்ன செய்யறான்னா பிரச்சாரம் பண்றான். கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் கடவுளுடைய அவதாரம், நான் தான் இந்த உலகத்தை காப்ப வந்திருக்கிறேன்னு பிரச்சாரம் பண்றான். அப்ப ஆரம்பத்துல இவனோட பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா எடுப்படுது. யூஎஸ்ஏல ஒரு கட்டத்துல யூஎஸ்ஏல கெடுபடி ஆகுது. ஏன்னா யூஎஸ்ஏல என்டர்டைன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஆபத்தா போயிடுன்னு சொல்லி அது அப்படியே நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பத்துல 10 பேரா 20 பேரா 50 பேரா அப்படியே குழுவா அமைஞ்சு கடைசா போய் கியானால போய் செட்டிலே ஆகுறான். ஓகேயா, செட்டில் ஆகி அங்க டெய்லி மத பிரச்சாரம் பண்ணி 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 கடவுளை பத்தி நம்ம ஒரு நாளைக்கு பரலோகம் போறோம்னு அந்த மக்களை அப்படியே அழகா டியூன் பண்ணிட்டோம், நம்ப வச்சுட்டோம். நம்ம தான் கடவுளுடைய அவதாரம், நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். இது ரொம்ப கஷ்டமான உலகமா இருக்குங்க. துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு, அதுக்குள்ள யாரும் போக முடியாது, அதுக்குள்ள யாரும் வெளியிலேயே வர முடியாது. அந்த லெவலுக்கு ஒரு தனி நாடு மாதிரி கட்டமைச்சு மக்களை நம்ப வச்சுட்டான். பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கான், பிரச்சாரம் பண்ணிட்டு மத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியா ஒரு நாள் பக்தர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துக்கு வரவழைக்கலாம், எல்லாரையும் அமர வச்சான். அமர வச்சு நம்ம இப்ப நீ சொர்க்கத்துக்கு போற நாள் பரலோகம் போறோம், நம்ம எல்லாரும் தயாராகணும் அப்படின்னு சொல்லி விஷத்தை கொடுக்குறான் எல்லாருக்கும். எல்லா முட்டாள்களும் வாங்கி குடிக்கிறாங்க. விஷம் தெரிஞ்சா தெரிஞ்சு என்ன சார் அது? அதுதான் அந்த மனிதர்கள் செய்யற முட்டாள்தனம். விஷம்னு தெரிஞ்சுதாப்பா குடிக்கிறாங்க. அப்பதான் செத்தாதான் பரலோகம் போக முடியும். நம்ம இந்த கஷ்டமான உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும், நீங்க எல்லாம் பருகுங்கள் அப்படின்னு ஒண்ணு. என்ன பெரிய ஹைலைட் இருக்கு, வருத்தம் தெரியுமா? பெற்ற குழந்தைகளுக்கு பெற்றவங்களே கொடுத்தாங்க பரலோகம் போறோம்னு சொல்லி. இப்படியா குடிச்சிட்டு இந்த பைத்தியக்காரன் கிடைச்சா இவனும் குடிச்சிட்டான். குடிச்சிட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் 909 பேர் தம்பி ஒரே சிங்கிள் ஸ்ட்ரோக்ல இறந்திருந்தது. இதுல என்ன மிகப்பெரிய வருத்தம்னா, அந்த குழந்தைகள் எல்லாம் மடிச்சு ஒரே இடத்துல ஒரு 1000 பிணங்கள் கடந்த ஜாலியன்வாலா பக்கம் படிச்சிருப்பீங்க 800 பேரு. அது ஒரு ஜெனரல் ஓட்டருங்கிறவன் அவன் ஒரு வெள்ளைக்காரன், அவன் அந்த வேலையை பார்த்தான். பட் கடவுள் பேரை சொல்லி இத்தனை பேரையும் முட்டாளாக்கி நம்ம முட்டாள் தானே இவங்க நம்ப வச்சு இது பண்ணது அயோக்கியத்தனம். நீங்க சாமி கும்பிடாம போங்க, கடவுள் கும்பிடாம போங்க, நீ சர்ச்சுக்கு போகாம போங்க, மசூதிக்கு போகாம போங்க, அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். அது ஒரு கடவுளுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. ஆனா மனிதன் தான் கடவுள், நான் சொல்றதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு எவனாவது பேசினான்னா இந்த ஜிம் ஜோன்ஸ் அவனை ஞாபகம் வச்சுங்க. இந்த பைத்தியத்தை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப் போயிட்டு பிக் பேங் போகம் அந்த இணையதளத்துக்கு போங்க. இவனுடைய முழு வரலாறு வரும். நான் பேசுனது இதோட மேட்டர் எடுத்து பேசினேன். பட் இவனை பத்தி இன்னும் நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் பட் அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உட்காந்து நான் தான் கடவுள் நீங்க உட்காந்து ஏமாத்திட்டு இருக்கான் பாத்தியா, அவனுக்கெல்லாம் இது ஒரு பாடம். அவன் எல்லாருமே ஜிம் ஜோன்ஸ் மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா அவங்களை தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போக முடியும்.
தம்பி நம்மளால பறக்க முடியுமா தம்பி? சார் இப்பவே நான் பாத்துருப்போம் சார், வீடியோ எல்லாம் இணையத்துல பாத்துருப்போம் சார். அந்த மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க, கீழே அப்படி ஆடுறது பெரிய ஆபத்து. கரடியெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஃபுல் ஷேப்டா இருப்பான். நான் உங்கள்ட்ட சொல்றேன், நம்மளால பறக்க முடியுமா? ஏன் சொல்லுங்க? நம்மளோட படைப்பு வேற, நம்மளோட வெயிட் வேற, நம்மளோட கிராவிட்டி வேற. இவ்வளவு பெரிய உருவத்தை தூக்கிட்டு பறக்கிற அளவுக்கு எந்த பேர்டன் இல்லை. அவ்வளவு வெயிட் 80-90 கிலோ தூக்கிட்டு பறக்கிற அளவுக்கு யார் இருக்கா? படத்துலதான் கிராபிக்ஸ் எல்லாம் பறக்கும். ஆனா இங்க நம்ம நித்யானந்தோட ஆசிரமத்துல எல்லாரும் பறக்கலாம்னு சொல்லி ரஞ்சிதா வரையும் பறக்க ட்ரை பண்ணாங்க தெரியுமா? பறக்க முடியுமா நம்மளால? எல்லாம் குதிக்கிறாங்க, பறக்க ட்ரை பண்றாங்க தம்பி. அப்ப பறக்க முடியாதுங்க, என்னங்க முட்டாள் மாதிரி பேசுறீங்க, ஒரே ஒருத்தரை பறக்க வை பாப்போம்னு கேட்கல யாருமே. எல்லாரும் சேர்ந்து பறக்குறாங்க தம்பி. எந்த கடவுளும் உங்களை வந்து உங்களை துன்புறுத்திக்க சொல்லல. உங்களை துன்புறுத்தி நீ சாமி கும்பிடுன்னு சொல்லல. உயிர் பலியை எந்த கடவுளும் கேட்கல. பட் நம்மளோட மரபு வழிபாட்டு முறையில் நம்ம இருக்கிறோம். எவரி காடு சொல்றேன், எல்லா மதத்திலையும் சொல்றேன் தம்பி. இப்ப வந்து நான் வந்து பாதிரியார் மதமா இருக்கு, அது பேர் என்னது, கிறிஸ்தவன் பாஸ்டர் ஃபாதர், அவங்க பார்த்தா பாலியல் வழக்குல மாட்டாங்க. இந்துஸ் கார்டை பார்த்தா நித்யானந்தா பாலியல் வழக்கு எஸ்கேப். ஒரு இதுலயும் பிரச்சனை இருக்குதானே. இங்க மனுஷன் எப்படி வந்து கிரு 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 கிருன்னு சுத்துறாங்க தம்பி, அப்படியே விழுவுறாங்க. ஆமா சார். அப்புறம் ஒருத்தர் பாக்குறேன், அவனுக்கு வியாதி எடுக்கிறாராம். அப்படியே இந்த சீடி பல நாட்களாக ஜபிக்கப்பட்டு கொண்டு வந்த சீடி, இதை வயிற்றுல வச்சோன்னே கிட்னி சரியாயிடுன்னு சொல்றாங்க. எப்படி சரியாகும் கிட்னி? கிட்னி போயிடுச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணணும், இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், இல்ல மெடிசின்ஸ் எடுக்கணும். இது எப்படி சரியாகும்? சரியாகல. இந்த ஜோக்கர் படத்துல அழகா அந்த டைலாக் வச்சிருப்பாங்க. எப்படி சரியாகும்? மருந்து மாத்திரை இந்த மாதிரி குப்பையான இடத்துல தான் எப்படி உடம்பு சரியாகும்? டாக்டர்கிட்ட போனாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப அருமையா எடுத்திருந்தாங்க. இது வந்து ரொம்ப தப்பானது. இப்ப நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள்லயும் வியாதியை சரி பண்றோம்னு சொல்லி உள்ளுக்குள்ள எப்படி அலோவ் பண்றீங்க? வியாதியை சரி பண்ணி டாக்டர் தான் இருக்காங்க, அவங்க தான் படிச்சிருக்காங்க, மெடிசன் தான் கொடுக்கணும். மனித ரூபத்தில் கடவுள் இருக்க வாய்ப்பே இல்லை. கடவுள் இருக்கிறாரு இல்லை, அது பெரிய கேள்வி தம்பி. அது வந்து இருக்குங்கிற மாதிரி ஒரு பெரிய அல்காரிதம் எனக்கு தெரியுது, இல்லைங்கிற மாதிரி ஒரு அல்காரிதம் தெரியுது. அது தலையெழுத்துன்னு நான் கடைசா முடிச்சுக்குவேன். வேற என்ன பண்றது? அவுடு ஆயினோம், மார்க்க வந்து அவுடு ஆயினோம், அவ்வளவுதான். ஆனா இந்த ஜிம் ஜோன்ஸ் மாதிரி ஆட்களை என்டர்டெயின் பண்ணாது. எல்லா ரிலீஜன்லயும் இருக்கான். இவன் வந்து நான் காப்பாத்திருவேன், வடக்கே இருந்து ஆரம்பிச்சுவாங்க, வடக்கே இருந்து தெற்க வரையும் வாங்க தம்பி. மனித உருவத்தில் உள்ள கடவுள்லாம் என்ன செய்யறா சொல்லுங்க? வடக்க பதஞ்சலி, அவர் ஒரு பெரிய படம், கடைசியா பார்த்தா அவர் பெரிய லெவலில் ஒரு ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டெராய்டு இருக்குன்னு ஒரு பெரிய பெனால்டி கட்டுறாரு. அவர் மூட்டை அறுவை சிகிச்சை ஆஸ்பத்திரி எல்லாம் பண்ணிட்டாரு. ஏன் அதுக்கு ஒரு ஸ்பெஷலா பண்ண வேண்டியதை காப்பாற்ற வேண்டியதுதானே? இங்க நம்ம ஈஷா, அவர் பார்த்தா மூளையில ரத்த கசிவுக்கு போய் பிரைவேட் தான் ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலேஷன் தானே அவங்க நம்புறாங்க. எல்லா கடவுளையும் சொல்றேன், எல்லா மத போதகர்களையும் சொல்றேன். நீங்க அந்த கடவுளுக்கு உண்மையா ஊழியம் பண்றதுல அந்த மக்களை டீச் பண்ணு, பாடம் சொல்லி கொடுங்க, பள்ளியோட சொல்லி கொடுங்க, பாடம் கற்றுக் கொடுங்க. பாடம் கற்றுக் கொடுத்து அதுல இருந்து அவங்கள வந்து படிக்க வச்சு எம்பவர்மெண்ட் ஆகி வேலை வாய்ப்பு அனுப்புறதுதான் திருப்பி வேலையா இருக்க முடியும். எழுத்தறிவித்தவன் இறைவன் நான் நம்புறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன். ஒரு கடவுளுக்கு செய்யற காணிக்கையோட கல்விக்கு செய்யறது ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன். கல்விதான் முக்கியம். அதை விடுத்துட்டு அதை வச்சு மூட பழக்க வழக்கம் முட்டாள்தனத்தை போத்துறது சரியான விஷயம் கிடையாது. இப்ப இந்த ஜிம் ஜோன்ஸ் இருக்காருல்ல, இப்ப நித்யானந்தா தனியா தீவு வாங்கிட்டாரு சொல்றாங்க. பட் அந்த கண்ட்ரிக்கு எப்படி போறதுன்னு கூட தெரியல. அதுக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்தோம். அப்ப அவருக்கு என்ன பண்றாரு, அவர் எங்க இருக்கிறாருன்னு ஏன் இன்டர்போல் போலீஸ் இன்ன வரைக்கும் கேட்ச் பண்ணவே இல்லை. அவர் பண்ணிருக்கணும். டெய்லி வீடியோ போடுறாரு, ஏஐ வீடியோ போயிட்டு இருக்கு. முதல்ல ஏஐ கண்டுபிடிச்சு அவர் தான் பிரிண்டர் அப்படியே லைட்டா போகுது. அவர் எப்படி இவங்களை சரி பண்ணிருக்க முடியும் தம்பி? வடக்க ஒரு ஒரு மருத்துவர்னு சொல்லிட்டு கத்திரிக்கோளை வச்சு கரன்னு அறுக்கிற மாதிரி அறுத்து இவ்வளவு ஒரு கறியை வைப்பாரு. உங்க உடம்புல இருந்து அந்த விஷத்தினை எடுத்து இதுக்கு ஃபேக் பாவா போட்டு பாருங்க. ஒரு சாமியார் தம்பி எப்படி தம்பி ஆபரேஷன் பண்ணி தைக்கணும் அதெல்லாம் கிடையாது. துணியை போட்டு இப்படி பண்ணி அப்புறம் பார்த்தா தெரியுது உள்ள கறியை வச்சு கொடுத்துருக்காரு. மாட்டு கறி ஆட்டு கறி வச்சு இதான் அவங்க உடம்புல இந்த கட்டி அப்படின்னு சொல்லி வாட் நான் இது எப்படி நியாயமே இல்லையா இது? அப்ப கடவுள் ரூபத்துல செய்யறது எல்லாமே ஒரு ஏமாத்து. நான் அந்த சாமி ஆடுறது இதே நம்ப மாட்டேன் தம்பி. எப்படி தம்பி நாம சாமி ஆக முடியும்? நம்ம மனிதர்கள் தம்பி, எல்லா தவறுகளும் பண்ணுவோம். நம்ம எப்படி சாமி ஆட முடியும்? லேடி சாமியோட பார்த்தா டக்குன்னு மாறாப்ப வெளியிட்டு ஆடிட்டு இருக்கு. நீங்க பரவசில உச்சத்துல போய் ஆடிட்டு இருக்கோம். மாறாப்பு விலகிறது உங்களுக்கு எப்படி தெரியுது?
இழுத்துட்டு ஆடிட்டு இருக்கு. அடி சாமி ஆடிட்டு இருக்கு, ஒரு நாய் வந்து குலைக்க விடுது, விழுந்து ஓடுது. செமட்ரோடு அதெல்லாம் சாமியெல்லாம் ஆட வேண்டியதில்லை. நம்மளை துன்புறுத்திகள்லாம் வேண்டியதில்லை. ஓகே. அப்படி ஒரு கடவுளை அப்படி அந்த நம்மளை தொந்தரவு பண்றவங்க கடவுளாவே இருக்க முடியாது. சாமி கும்பிடுவோம், ப்ரெஸ் பண்ணுவோம், அதை வச்சு பெரிய மத சண்டை எல்லாம் போட்டுக்க வேண்டியதில்லை. அது ஒரு வழிபாடு. காலைல இந்த ரைட், இறைவனுக்கு நன்றி அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அது லகும் தீனுக்கு வலிய தீன்னு சொல்லி குரான்ல ஒண்ணு இருக்கும். உன்மார்க்க முந்து என் பார்க்க எழுது, ஓ வழிபாட்டு முறை வேற, நான் வேற, நம்ம 2 பேரும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை இருக்கும். அதேதான் சொல்றேன், எல்லா மதமும் அன்பை தான் போதிச்சிருக்கு. இந்த ஜிம் ஜோன்ஸ் மாதிரி பைத்தியக்காரங்களை இந்த வெப்சைட்ல போய் பாருங்க. பாத்தீங்கன்னா நம்மளை யார் ஏமாத்துறான்னு தெரியும். பெரிய பெரிய ஆளுகள் வரைக்கும் கடவுள் நம்பிக்கை வந்து காலி பண்ணிருக்கு தம்பி. ஆமா சார். ஒரு பெரிய ஹோட்டல் அதிபர் கொலை வரைக்கும் போனார். எதை நம்பினாரு? ஜோதிடத்தை நம்பினாரு. இப்படி ஒரு ஜாதகத்தில் உள்ள பெண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு வந்து பெரிய ஆளா வாழலாம். நீ ஆல்ரெடி பெரிய ஆளாக வாழ்ந்துட்டு இருந்த, பல கோடிக்கு அதிபதியா இருந்திய நீ எல்லாம் போச்சு, அந்த சாம்ராஜ்யமே போச்சு. யார சொல்றேன்னு தெரியல. சோ கடவுள் ஒரு நரபலி கொடுக்கறது. ஜிம் ஜோன்ஸ் பைத்தியம் மாதிரி நேற்று ஒருத்தர் கொடுத்துருக்காம நரபலி. தன்னோட 1 வயசு குழந்தை கொடுத்துருக்காம நரபலி. முட்டாள் முட்டாள். என்னடா இது பைத்தியக்காரனுங்களா? நம்ம குழந்தைய மரபலி கொடுத்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா? நம்ம பாதையில இன்னமும் இப்படி நம்பினா எப்படி தம்பி? கோழியை வெட்டுறோம், மாட்டை வெட்டுறோம், ஆட்டை வெட்டுறோம், ரைட், லாஜிக். பட் நரபலி கொடுக்கறது சரியா? அப்புறம் பாக்குற கன்னியாகுமரியில அவங்க அம்மா செத்துட்டு இருக்கு தம்பி. அவங்க அம்மா செத்துட்டு வயசாகி அவங்க பொண்ணு அதுல ஒரு டாக்டர் வேற இந்த லட்சணத்துல உட்காந்து ஜபம் பண்ணிருக்கு, உயிர் உண்டாக்க போறாங்க. நாத்தை எடுத்து பக்கத்துல வந்து நாத்தை எடுத்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க பிரேத பரிசோதனைக்கு. அப்ப இது தப்பாதான போகுது. எதுவும் இங்க சரியாகாது. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போங்க, மனசு சரியில்லைன்னா சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் போய் பாருங்க. பணம் இல்லைன்னா புழைங்க, பணம் எப்படி வரணும்னு பாருங்க. கடன் அடைக்கணும், எப்படி கடன் அடைக்கணும் பாருங்க. எந்த கோயிலும் கடன் அடைக்காது. உன்னை கடன் வாங்க சொல்லுதா? நீ கடன் வாங்கி கூத்தடிச்சிருப்ப, அந்த காசு போய் சாமி வந்து அடைச்சு கொடுக்குமான்னு கேட்கிறேன். நீ பண்ற ஆயுதத்தெல்லாம் மறுபடியும் உண்டியல காசு போட்டா சாமி காப்பாத்துமா? அப்படி எல்லாம் காப்பாத்து. அது கடவுளுக்கு அது வேலை இல்லை. கடவுளுங்கிறது பெரிய சப்ஜெக்ட். நான் எல்லா மதத்திலையும் சொல்றேன், ஆதாரங்கள் இருக்கு. ஆனா மனித ரூபத்துல எவனாவது கடவுள்னா அவன் பின்னாடி போவே போவாது. அதை வந்து தப்பாதான் கொண்டு வருவான். அந்த ஜிம் ஜோன்ஸ் ஒரு உதாரணம். நீ அந்த யூடியூப்ல போய் பாருங்க, அவனை பத்தியான விஷயங்கள்லாம் இருக்கும். நம்புற மாதிரியே பல வேலைகளை பண்ணிட்டான். அதனால மனிதன் ஒருபோதும் கடவுளாக முடியாது. இறப்பு தேதி உள்ள மனிதன் எப்படி கடவுளாக முடியும்? ஆக முடியாது. அதனால இந்த மாதிரி பைத்தியக்கார எல்லாம் போயிடாதீங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார்.